சில பேர் சொல்றாங்க இந்த பொசிஷன்ல சேர்ந்திருந்தா நமக்கு வந்து குழந்தை நிற்கும், இந்த பொசிஷன்ல லைக் கால் தூக்கி மேல வச்சா மட்டும்தான். See, we should understand one thing. நம்மளோட ஹியூமன்ஸோட ஃபர்டிலிட்டி இயற்கை வந்து எப்படி நம்மளை டிசைன் பண்ணியிருக்குன்னா, நேச்சுரலா ட்ரை பண்ணுங்க. ரெகுலர் இன்டர்கோர்ஸ். இப்போ ரெகுலர் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. நம்ம ஹெல்த்னு பேசும்போது we only talk of இப்போ நமக்கு வந்துட்டு பிபியோ இல்லை சுகரோ இல்லை கேன்சரோ இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் பேசுகிறோம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னு ஒன்று இருக்கு. என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நீங்கள் எந்த ஃபுட் வந்து சாப்பிடணும், எந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எப்படி வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்ன சொல்றது, நான் என்னோட ஜென்ரேஷன் லைக் அந்த காலத்துல கேட்கும்போது கூட இல்லை நாங்கள் படிச்சு முடிச்சுட்டு இது பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணோம். தட் தாட் வாஸ் தேர். எனக்கும் தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ ஆஸ் அ ஃபர்டிலிட்டி டாக்டர் வாட் ஐம் சேயிங் இஸ், FT Health நேயர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த டாக்டர் நம்ம மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகுறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மித்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் டெக்னிக்கலி வந்துட்டு எது ப்ரூவனா இருக்கு, இது ஃபாலோ பண்ணா வந்துட்டு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கைனிக் பிளஸ் வந்துட்டு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஃபாத்தி முனிஷா தான் வந்துட்டு நம்மள கூட இருக்காங்க. அவங்க நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். மேம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிடுது, அதுக்கப்புறமா வந்துட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு வந்துட்டு நிறைய ட்ரை பண்றோம், ஆனால் முடியல. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நின்றுடுறாங்க. ஸோ ரொம்ப நேச்சுரலா வந்துட்டு கன்சீவ் ஆகிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் மேம்? ஆக்சுவலி கிடையாது. ஓகே ஓகே, ஸோ see, we should understand one thing. நம்மளோட ஹியூமன்ஸோட ஃபர்டிலிட்டி இயற்கை வந்து எப்படி நம்மளை டிசைன் பண்ணியிருக்குன்னா, நம்ம வந்து வேற ஸ்பீஷீஸ் ஆனிமல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய குட்டி போடும். ஓகே, பட் ஹியூமன்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்டிலிட்டி ரேட் ஜென்ரலாகவே கொஞ்சம் கம்மி தான். ஓகே, ஸோ நேச்சுரல் ஃபர்டிலிட்டி தட் டசன்ட் மீன் தட் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த மாதம் எடுத்துக்கோங்க, ஒரு 100 கப்பிள் இந்த மாதம் வந்து முயற்சி பண்ணுறாங்க குழந்தைக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 8லேருந்து 10 மட்டும் தான் கன்சீவ் ஆவாங்க. 10 பேர் மட்டும் தான் கன்சீவ் ஆவாங்க அவுட் ஆஃப் தோஸ் 100 இன் தட் 1 month. தட் டசன்ட் மீன் தட் அந்த 90 கப்பிள்ஸ்க்கு வந்து பிரச்சனை இருக்குன்றது கிடையாது. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 year நீங்க வந்து ரெகுலரா நேச்சுரலா ட்ரை பண்ணுங்க. ரெகுலர் இன்டர்கோர்ஸ். இப்போ ரெகுலர் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஃபர்டிலிட்டி விண்டோ மட்டும் இப்போ வந்து ஓவிலேஷன் வருது அந்த கிட் வச்சு பார்த்து அந்த டைம் மட்டும் ட்ரை பண்றாங்க. அது தப்பு கிடையாது. பட் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஓகே, ஸோ வாட் வி சஜெஸ்ட் இஸ் நேச்சுரலா ஒரு 2 to 3 times per week ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது the chances of conception வந்து பெட்டரா இருக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது ரொம்ப மெக்கானிக்கலா பண்றது கிடையாது. ஓகே, so that is what we suggest. so அந்த 1 yearல பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 100 கப்பிள்ல அரௌண்ட் 85 வந்து அந்த எண்ட் ஆஃப் 1 year குள்ளார கன்சீவ் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ ஆனா அந்த மாசம் நம்ம பண்ணும்போது அப்பவே இந்த மாசமே நம்ம பிளான் பண்ணா இந்த மாசமே நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நடக்காது. ஓகே, இட் கேன் ஹேப்பன். பட் நீங்க அவ்வளவு லக்கியா இருக்கீங்களான்றது தெரியாது. ஸோ நீங்க அந்த 8-10 பேர்ல வரீங்களா இல்ல அந்த 90 கப்பிள்ஸ்க்கு வரீங்களான்றது தெரியாது. ஸோ நீங்க நேச்சுரலா அந்த 1 year வரைக்கும் ட்ரை பண்ணி அப்போ நடக்கல அப்படின்னா 1 year later then we term that okay maybe there is some problem. அந்த 15 நான் சொன்னேன் இல்லையா, அதுலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து அடுத்த 6 மாசத்துல கன்சீவ் ஆயிடுவாங்க. ஓகே, so the rest of those 6 or 5 people may have some issue. அவங்க வந்து it's better they go and meet a doctor. Okay, maybe இந்த ரேஷியோ வந்துட்டு கேட்கறவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஃபாஸ்ட் எல்லா விஷயமும் வந்துட்டு நடந்துடணும். இப்போ ஒரு கல்யாணம் ஆகி இப்போ வீட்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 months 3 months வந்துட்டு ஏதாவது குட் நியூஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. மேபி அந்த ஸ்ட்ரெஸ்மே வந்துட்டு இதுல நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ நீங்க சொன்னீங்க இது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலா மாறிடுச்சு. ஒர்க் போகணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஐயோ எல்லாம் ட்ரிப் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல தான் வந்துட்டு இப்போ எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 1 year வெயிட் பண்ற அளவுக்குலாம்
மேக்ஸிமம் யாருக்கும் வந்துட்டு அந்த பேஷன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க என்ன மாதிரியான பண்ணலாம்? ஏன்னா நாங்கள் நிறைய வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், இந்த பொசிஷனில் பண்ணுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபர்டிலிட்டி விண்டோ செக் பண்ணி பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய மித்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இதில் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணலாம், இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி விஷயம். ஓகே. ஸோ எஸ், நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து சில விஷயங்கள் பண்ணும்போது நம்மளோட ஃபர்டிலிட்டி என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பூஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா அது வந்து இன்னைக்கு பண்ணி நாளைக்கு சரியாயிடும்ன்றது கிடையாது. ஸோ நான் இப்போ பேசுறது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் தட் மேரிட் கப்பிள்ஸ், ஈவன் த யங்ஸ்டர்ஸ், அன்மேரிட், டீனேஜர்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹெல்த்னு பேசும்போது we only talk of இப்போ நமக்கு வந்துட்டு பிபிஓ இல்ல சுகரோ இல்ல கேன்சரோ இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் பேசுறோம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் கல்யாணம் ஆயிட்டு குழந்தைக்கு ட்ரை பண்ணி நிக்கல அப்படின்னா மட்டும்தான் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பத்தி யோசிக்கிறோம். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுவுமே நம்ம வந்து இட் இஸ் a system in our body. அதுக்கு தனி ஆர்கன்ஸ் இருக்கு. அதோட ஹெல்த் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்க எப்படி வந்து காப்பாத்திக்கலாம், அது வந்து நீங்க எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ரலா மிச்ச சிஸ்டம்ஸ்க்கு என்ன பண்றீங்களோ மோஸ்ட்லி அதுதான் அதுக்குமே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இது வந்து நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு எவ்வளோ நம்ம பேசினாலும் கம்மி தான். அண்ட் ஸ்டில் people don't follow. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அது என்னன்னா லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், தட் இஸ் நமக்கு வந்து குழந்தை இன்மைன்றது வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. தட் இஸ் அன் ப்ரூவன் ஃபேக்ட். ஓகே, ஸோ இதே நீங்க ஒரு 25-30 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இல்லை. ஸோ நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்ல நம்ம பேரண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கன்சீவ் ஆயிருப்பாங்க. நிறைய குழந்தை இருக்கும் அந்த காலத்துல. இப்போ ஒரு குழந்தை பெத்துக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ரீசன்? அவங்களோட லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருந்தது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ லைஃப் ஸ்டைல்ல என்ன, வாட் இஸ் த டூ மெயின் திங்ஸ்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து 80% இஸ் யுவர் டயட். ஸோ நம்ம சிஸ்டம்குள்ள என்ன போடுறோமோ நம்ம சிஸ்டம் அதுதான் நமக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ த யங் ஜெனரேஷன் ஆர் ஈவன் ஆர் ஜெனரேஷன் ஆல்சோ நம்ம சாப்பிட்ற எல்லா ஐட்டமும் தப்பானது. ஓகே, ஜங்க், அப்சல்யூட் ஜங்க். அதுக்கு பேரே ஜங்க். அது என்ன பண்ணும் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பட் வி ஸ்டில் கண்டினியூ டு டூ இட். கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் டு கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து குறைக்கலாம். இது கான்ஷியஸா நம்ம கொஞ்சம் வந்து வி ஹாவ் டு திங்க் ஆஃப் இட் அண்ட் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அவாய்டிங் ஆல் லைக் என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நீங்க எந்த ஃபுட் வந்து சாப்பிடணும், எந்த ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் இந்த ஆட் போடுறாங்க டிவில, அது எல்லாமே சாப்பிடாதீங்க. நீங்க என்னைக்காவது வந்து ப்ராக்கலி இல்ல காலிஃபிளவர் வாங்கிக்கோங்கன்னு ஆட் பார்த்திருக்கீங்களா? நெவர். ஸோ நமக்கு வந்து எல்லா பேக்கேஜ்ட் ஐட்டம்ஸ் வந்து ஆட்ஸ் வரும். ஸோ அது எல்லாமே ப்ராசஸ்ட் ஃபுட், ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட். ஸோ இந்த ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால என்ன ஆகுது, எஸ்பெஷலி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு என்ன அப்படின்னா, அதுலலாம் வந்துட்டு நமக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இருக்கு. இது வந்து நம்ம ஹார்மோனல் பேலன்ஸை வந்து கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா வேலை செஞ்சா மட்டும்தான் இது வேலை செய்யும். ஸோ அது எல்லாத்தையுமே ஹிண்டர் பண்ணுது. ஸோ நம்ம இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஈஸி வே டு ஃபைண்ட் அவுட் இஸ் திஸ். ஸோ நீங்க ஹோல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு பாக்கெட்ல வராதது, நம்ம வந்து வீட்டுல சமைக்கிறது. இன்னொன்னு வந்து வச்சோம்னா இன்னைக்கு வச்சோம்னா நாளைக்கு கெட்டு போயிடும் அப்படின்னா தட் இஸ் குட் ஃபுட். நீங்க ஒரு சாக்லேட் வாங்கினீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பைரி டேட் 1 year 2 years வரைக்கும் கூட இருக்கும். ஸோ அப்போ வந்து அதுல ஏதாவது ஒரு ப்ரெசர்வேட்டிவ்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அதனால தான் அது கெட்டு போகல. ஓகே, ஸோ நீங்க நூடுல்ஸ் வாங்கி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது டைஜஸ்ட் ஆகுறதே அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்குன்னு இப்போ நிறைய கட் ஹெல்த் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஷுட் பி அவாய்டட். இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து நமக்கு 20%, நான் 80% இது சொன்னேன், 20% வந்து உங்களோட ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம எல்லாருமே செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், டெஸ்க் ஜாப் பண்றோம், எந்திரிச்சு நடக்கிறதே கிடையாது, எல்லா இடத்துக்குமே we are taking some vehicle போறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒபிசிட்டி ரேட் இப்போ யங் கப்பிள்ஸ் வரும்போது they don't look as young to be frank. இவங்களோட வயசு வந்து 22ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வெயிட்டா ப்ராபப்ளி ஒரு 2 குழந்தை பெற்ற அந்த கேர்ள் வந்து 32 or 35 எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வெயிட் இப்போவே இருக்காங்க. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ஃபுட் வி ஈட் அண்ட் த எக்ஸசைஸ் வி டோன்ட் டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் ஐ வில் சே. நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு, லைக் ஐ செட், இது இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு கன்சீவ் ஆகணும்னு நினைச்சா நடக்காது. பட் எனி டே ஸ்டார்டிங் இட் டுடே இஸ் குட் தென் ஜஸ்ட் வெயிட்டிங். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிப்.
செகண்ட் வந்து உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எப்படி வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே ஸோ அது புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே ஒரு பேசிக் பிசியாலஜி தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே, ஸோ சில பேர் சொல்றாங்க இந்த பொசிஷன்ல சேர்ந்திருந்தா நமக்கு வந்து குழந்தை நிற்கும், இந்த பொசிஷன்ல லைக் கால் தூக்கி மேல வச்சா மட்டும்தான் நத்திங் லைக் தட். அந்த மாதிரிலாம் கிடையாது, அது எல்லாமே மித்து. ஓகே, ஸோ உங்களுக்கு மெயினா நீங்க வந்து ஆஸ் அ கேர்ள் என்ன பார்க்கணும்னா உங்க பீரியட்ஸ் ரெகுலரா வருதா. உங்க பீரியட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு 22 to 20 டேஸ்க்குள்ளார வருது, இல்ல ரொம்ப லேட்டா உங்களுக்கு வந்து 40 டேஸ்க்கு மேல வருது இப்படின்னா கோ மீட் யோர் டாக்டர். ஸோ உங்க பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குன்னா ஒன் சைன் தட் உங்களுக்கு எவ்ரி மந்த் அந்த ஓவுலேஷன் ப்ராப்பரா நடக்குது, எக் ரிலீஸ் வந்து ஒழுங்கா நடக்குதுன்னு அர்த்தம். இல்ல உங்க பீரியட் அப்போ ரொம்ப அதிகமான இன்டாலரபிள் பெயின், உங்களால எதுவுமே டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணவே முடியல அப்படின்னா எஸ் கன்சல்ட் யோர் டாக்டர். இதெல்லாம் வந்து கிவ்ஸ் யூ சைன்ஸ் தட் மேபி ஏதோ உள்ள சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. இல்ல உங்க பீரியட் ஃப்ளோ வந்து ரொம்ப நாள் இருக்கு, இட்ஸ் பியாண்ட் 8 days, பியாண்ட் 10 days ஹெவியா போகுது, இல்ல ஃபுல் மந்த்துக்கே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பாட்டிங் இருந்துட்டே இருக்கு, இல்ல ரொம்ப கம்மியா ஒரு நாளைக்கு கூட வரல, இதெல்லாமே வந்து யூ ஹாவ் டு கோ அண்ட் மீட் அண்ட் கெட் அன் இவாலுவேஷன். என்ன ரீசன் அப்படின்றத கண்டிப்பா பார்க்கணும். ஸோ ஓவுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து எக் ரிலீஸ் ஆனாதான் குழந்தை நிற்கும். ஸோ அதுக்கு இது ஹிண்ட்ரன்ஸா இருக்கலாம். ஓகே, ஸோ ஆண்களுக்கு வந்து நம்ம உடனே செக் பண்றது இல்லை. பட் டு பி ஃப்ராங்க் அண்ட் ஆனஸ்ட், இப்போ ஒரு வருஷம் ட்ரை பண்ணியிருக்காங்க, குழந்தை நிக்கல அப்படின்னா டாக்டர் கிட்ட போகும்போது வெறும்னே அந்த லேடி மட்டும் வராங்க, அவங்கள மட்டும் கூட்டிட்டு வராங்க. பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் நம்ம சொசைட்டில வந்து பெண்களுக்கு தான் பிரச்சனை அப்படி அந்த மாதிரி கிடையாதுங்க. It is 50%. 50% contribution from man, 50% contribution from the woman. ஸோ நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்குமே ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து மெயினா நான் சொல்ற விஷயம் என்னன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் இந்த இதோட ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். ஸ்மோக்கிங் கண்டிப்பா 100% affects your fertility. ஆல்கஹால் ஆல்சோ லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல அது லிமிட் பண்ணும், இது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். முடிஞ்சா ரெண்டுமே ஸ்டாப் பண்ணணும். எஸ், இப்போ ஈவன் ஃபார் கேர்ள்ஸ் ஐ கேன் சே த சேம். எஸ், ஸ்மோக்கிங் கண்டிப்பா இட் அஃபெக்ட்ஸ், ஆல்கஹால் ஆல்சோ இட் அஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ உங்க லைஃப் ஸ்டைல்ல நீங்க டயட் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து டயட்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தென் உங்களோட பீரியட் ஹெல்த் வந்து நீங்க பாத்துக்கணும், ப்ராப்பரா செக் பண்ணணும். when you have a problem and you're going, go as a couple. ஓகே, ஆண்களுக்கு அது செக் பண்றதுல ஒன்றும் இட் இஸ் நாட், இதுக்கு வந்து நீங்க ஒன்றும் டாபுவா நினைச்சுக்க வேண்டாம். ஓகே, அண்ட் ஆல்வேஸ் கேர்ளை பிளேம் பண்ணாதீங்க. இட் குட் பி போத் ஆஃப் தெம், இட் குட் பி ஒன் ஆஃப் தெம், ஐதர் ஆஃப் தெம்மா இருக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இனிஷியல் திங்ஸ் ஐ வுட் சே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப மெக்கானிக்கலா அந்த சேர்ந்து இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப மெக்கானிக்கலா அந்த டைம் மட்டும் அப்படின்றது ஃபாலோ பண்ண வேண்டாம். எஸ், இட் டெஃபினெட்லி இன்க்ரீசஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமானா என்னன்னா கார்டிசால்னு நமக்கு பாடியில ஒரு ஹார்மோன் இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும், ஃபர்டிலிட்டி பிரெக்னன்சியும் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அது நீங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து யூ கேன் do some kind of meditation, yoga. All of us have so much stress from personal life as well as professional life. So edavadhu something if you practice yoga or meditation, spending more time together, okay, so understanding each other better. அப்புறம் இந்த சொசைட்டல் ப்ரெஷரை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை டு, எஸ், அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்கிறதுக்காக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணுமா அப்போதான் நீங்க ட்ரை பண்ணணும். ஜஸ்ட் பிகாஸ் கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல நம்ம ஊர்ல அப்படிதான் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஐ வுட் லைக் டு டெல் தெம் ஆல்சோ, நீங்க பேரண்ட்ஸ் உங்க இந்த சைடு ஒரு அந்த சைடு போத் சைட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் த கப்பிள். உங்களுக்கு ஆசை இருக்கும் எனக்கு தெரியும், நீங்க வந்துட்டு ஒரு குட் இன்டென்ஷன்ல கேட்குறீங்க, பட் அவங்க மேல அது ரொம்ப ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கு. some of them may not be planning, some of them may really be trying and it may not work out. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது இன்னும் ஒரு மாதிரி, எஸ், அண்ட் ஆல்சோ நிறைய ஷேம் எல்லாம் இருக்கு இதோட அசோசியேட்டடா. பிகாஸ் நம்ம கிட்ட பேஷண்ட்ஸ் வரும்போது when they open up, they feel that அவங்களுக்கு ஒரு பெரிய குறை இருக்கு, ஏதோ சம்திங் ராங் வித் தெம், அவங்க வந்து நார்மலான கேர்ளே கிடையாது, நார்மலான மேனே கிடையாதுன்றது வந்து ஒரு தாட் வருது. ஸோ இட் இஸ் நாட் ஸோ. குழந்தை இருந்தாதான் நீங்க வந்துட்டு ஒரு கப்புள்னு கிடையாது. There are so many couples who don't have children and still are living very happily.
குழந்தை முக்கியம், பட் அது நீங்க டிசைட் பண்ணுங்க, நாட் ஃபார் த சொசைட்டி. ஷியோர் மேம். நீங்க சொன்னீங்க சொசைட்டி ப்ரெஷர்லாம் தூக்கி அப்படியே ஓரமா வைக்க சொல்லி. ஸோ அப்படி வச்சாலுமே கூட இப்போ ஏஜ் ஃபேக்டர் வந்துட்டு நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என் கெரியர்ல வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் வந்துட்டு இன்னும் நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுல, முடிச்சுட்டு தான் வந்து நான் கல்யாணம் பத்தி யோசிப்பேன், நான் அதுக்கப்புறம் தான் குழந்தை பத்தியே யோசிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது போத் மென் அண்ட் உமனுக்கு வந்துட்டு ஏஜ் வந்து ரொம்ப இதாயிடுது. இப்போ அபவ் 30 ஆயிடுது. இப்போ மோஸ்ட் ப்ராபப்லி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 22, 23லலாம் வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 31, 33ல தான் வந்துட்டு உமன்ஸ்க்கே வந்துட்டு அந்த ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வராங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும்? எஸ், ஏஜ் வந்து இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஓகே ஃபார் எஸ்பெஷலி ஃபார் த ஃபீமேல். ஃபீமேல் சரியா? ஆண்கள் கிடையாதுன்னு இல்லை, பட் ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கு இன்னும். பட் பெண்களுக்கு வந்து டைம் இஸ் ரன்னிங் அவுட் ஃபாஸ்ட். இது வந்து நீங்க என்ன சொல்றது, நான் என்னோட ஜென்ரேஷன் லைக் அந்த காலத்துல கேட்கும்போது கூட இல்ல நாங்க படிச்சு முடிச்சுட்டு இது பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணோம், தட் தாட் வாஸ் தேர், எனக்கும் தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ ஆஸ் அ ஃபர்டிலிட்டி டாக்டர் வாட் ஐம் சேயிங் இஸ், தப்பே கிடையாது, உங்க கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் உங்களுக்கு ஃபேமிலின்னு ஒன்று வேணும்னு நினைச்சா தட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். உங்க கரியர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணும், பட் இது வந்து வெயிட் பண்ணாது. ஓகே, பெண்களுக்கு என்ன ரீசன்னு பாத்தீங்கன்னா, யூ ஆர் பார்ன் வித் யுவர் எக்ஸ். ஓகே, உங்க லைஃப் டைம்ல வந்து எக் ப்ரொடியூஸே ஆகாது, கிரியேட் ஆகாது. நீங்க உங்க எக்ஸோட பிறந்துட்டீங்க, அதுக்கப்புறம் அதோட நம்பர் வந்து அப்படியே டிக்ளைன் ஆயிட்டே வரும், டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். ஸோ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு பீரியட் நின்றுடுது, மெனோபாஸ். 45 to 50 இயர்ஸ்ல வந்து மெனோபாஸ் ஆயிடுது. யூ கேன் நாட் கன்சீவ் அ சைல்ட் ஆஃப்டர் தட். பட் ஃபுல்லா முடிஞ்சு போச்சுன்னா மட்டும்தான் கன்சீவ் ஆக முடியாதுன்றது இல்லை. நீங்க 30 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா எக் நம்பரோட எக்கோட குவாலிட்டியும் ரொம்ப வேகமா குறையுது. 35க்கு மேல ஸ்டீப்பா இப்படி அந்த ஸ்லோப் இப்படி ட்ராப் ஆகுது. ஓகே, ஸோ வென் யூ கம் ஈவன் ஃபார் ட்ரீட்மெண்ட் அந்த ஏஜ்ல நீங்க வரீங்க அப்படின்னா 35க்கு மேல, அப்போ த கைண்ட் ஆஃப் சக்சஸ் வித் ட்ரீட்மெண்ட்டுமே கம்மியா இருக்கு. ஈவன் இஃப் யூர் ஆப்டிங் ஃபார் சம்திங் பிக் லைக் ஐவிஎஃப், அதிலுமே வந்துட்டு நீங்க ஒரு 30 இயர்ஸ்ல ஐவிஎஃப் பண்றதுக்கும் நீங்க ஒரு 35 இயர்ஸ்ல ஐவிஎஃப் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. We are not able to give you the same success which we could have given few years ago. So அதனால வெயிட் பண்றதுன்றது வந்து வெயிட் பண்ணுங்க ஒரு அளவுக்கு. பெஸ்ட் டைம், I don't know, நிறைய பேருக்கு இது சொன்னா பிடிக்காது, பட் பெஸ்ட் டைம் ஃபார் கன்செப்ஷன் ஃபார் த கேர்ள் இஸ் early 20s. எஸ், ஓகே, இல்ல அட்லீஸ்ட் லேட் 20s. நீங்க 30s ஹிட் பண்றீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனை நடக்காது. ஏன்னா சொல்லுவாங்க, நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது, மேம் அவங்க ஒருத்தங்க வந்து 38 இயர்ஸ்ல வந்து கல்யாணம் பண்ணிட்டு உடனே கன்சீவ் ஆயிட்டாங்க, நடக்கலாம். பட் அந்த ப்ரொபோர்ஷன் தான் நம்ம பாக்குறோம். 38 இயர்ஸ்ல வந்து அந்த அவ்வளோ பேர் கல்யாணம் பண்ற அத்தனை பேருமே கன்சீவ் ஆகுறாங்களா? அதே 28 இயர்ஸ்ல கல்யாணம் பேர், அது நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் இஸ். ஸோ நம்ம வந்து புஷ் பண்றோம்னு கிடையாது, யூ ஹாவ் டு டிசைட். உங்களுக்கு வந்து இல்ல ஐம் நாட், தெர் ஆர் மெனி கப்பிள்ஸ் ஆர் மெனி விமன் ஹூ டோன்ட் வாண்ட் சில்ட்ரன், அது அவங்களோட பர்சனல் இது. அப்படி இருக்கும்போது யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். இல்லைன்னா நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பிகாஸ் திஸ் கேன் வெயிட். பட் இது நீங்க அப்புறமா ரிக்ரெட் பண்ணி ஒன்றும் யூஸ் இல்லை. அஃப்கோர்ஸ் அதுக்கு மேலேயும் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா எக் ஃப்ரீசிங் இஸ் அன் ஆப்ஷன். நான் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டேன் இந்த விஷயம். பட் ஃபார் சம் லைக் வேற ஏதாவது காரணம் நிஜமாவே வந்துட்டு they are not able to find a partner, அப்படி ஏதாவது இருக்கும்போது எக் ஃப்ரீசிங் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அவங்க முன்னாடியே வந்துட்டு எக்ஸ் எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கும் ஏஜ் இருக்காங்க, அதுக்குமே வந்துட்டு எஸ் ஏஜ் இருக்கு அப்படின்னா இஃப் யூ கோயிங் டு கம் அண்ட் ஃப்ரீஸ் யுவர் எக்ஸ் above 35 இயர்ஸ், உங்க எக்குக்குமே உங்க வயசு தான். அந்த எக் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு குட் குவாலிட்டியா இருக்க போறது இல்லை. உங்களுக்கு கல்யாணம் லேட் ஆக போகுது, இல்லை நீங்க ஃபேமிலி லேட்டா பிளான் பண்ணணும்னு டிசைட் பண்ணிருக்கீங்கன்னா freeze your eggs early, at least உங்க late 20s or early 30sல நீங்க freeze பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து you can do IVF and conceive. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வுட் சே. ஏஜ் வந்து கண்டிப்பா மேட்டர்ஸ். இப்போ ஆண்களுக்கு ஏஜ்னு கேட்டீங்க, ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு எஸ் இருக்கு, ஏஜ் வந்து டஸ் அஃபெக்ட், குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் வந்து அஃபெக்ட் ஆகும். பட் அது கொஞ்சம் அவங்களுக்கு டைம் இருக்கு. எஸ், above 40 we see that the sperm quality comes down little bit. ஸோ அந்த ஒரு 10 years டைம் ஃப்ரேம் அவங்களுக்கு இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா இதை பற்றி இது ஆக்சுவலாக பேசிக்கான விஷயம் தான். இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இப்போ வரையுமே இருந்துகிட்டே இருக்கு. மேபி இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசுவோம். தேங்க்யூ. பாய்.